தன்னோட மனைவி கூட 20 வருஷமா பேசாம ஒரு கணவர் இருந்தாருன்னு சொன்னா நம்புவீங்களா? காரணம் தெரிஞ்சதுன்னா ஷாக் பண்ணுவீங்க. ஜப்பானை சேர்ந்த ஓட்டோ கட்டாயமா தன்னோட மனைவியான யுமி கிட்ட 20 வருஷமா பேசாம இருந்திருக்காரு. ஆனா ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, இவங்க 2 பேரும் ஒரே வீட்டுல தான் சேர்ந்து வாழ்ந்தாங்க. இவங்களுக்கு 3 குழந்தைங்க வேற இருக்காங்க. மனைவி எவ்வளவு பேசினாலும் ஓட்டோ தலையை மட்டும்தான் ஆட்டுவாரு. அதுக்கு மேல ஒரு வார்த்தை கூட வாயை திறந்து பேச மாட்டாரு. இவங்களோட குழந்தைங்க வளர்ந்ததுக்கு அப்புறம் என்னடா நம்ம அம்மா அப்பா பேசவே மாட்டேங்கிறாங்களே, இவங்களை எப்படியா பேச வைக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு இவங்களோட குழந்தைங்க ஒரு டிவி சேனலை கான்டாக்ட் பண்றாங்க. அங்கதான் அந்த ரகசியமே வெளில வந்துச்சு. தன்னோட மனைவி என்னை விட தன்னோட குழந்தைகள் மேலதான் அதிக அளவு அக்கறை காட்டுறாங்க அப்படின்ற பொறாமை இவருக்கு வந்திருக்கு. அதனாலதான் கோச்சுக்கிட்டு 20 வருஷமா பேசாம இருந்திருக்காரு. ஒரு வழியா 20 வருஷத்துக்கு அப்புறம் தன்னோட தப்பை உணர்ந்து மனைவி யுமி கிட்ட மன்னிப்பு கேட்டு மறுபடியும் பேச ஆரம்பிச்சிருக்காரு.苦労をかけて備えと思ってます。今までしっかりやってくれて感謝してます。これからそっちはしてください。ஈகோனால ஒரு அழகான உறவுல எவ்வளோ பெரிய விரிசல் உழுவுது அப்படின்றதுக்கு இதுவே ஒரு உதாரணம். இந்த கணவர் செஞ்சது சரியா தப்பா? நீங்க உங்க ஒய்ஃபுக்கிட்டே ஹஸ்பண்ட்கிட்டே சண்டை போட்டீங்க அப்படின்னா எவ்வளவு நாளா பேசாம இருப்பீங்கன்றதை கமெண்ட் பண்ணுங்க. நீங்க என்ன வாய்ஸ் ஆர்மி கேங்ல ஜாயின் பண்ணல அப்படின்னா இப்போ வாய்ஸ் ஆஃப் தி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஜாயின் பண்ணுங்க. ஸோ வாய்ஸ் ஆர்மி உங்க தட்டனை மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. இப்போ நான் கிளம்புறேன். அது வரைக்கும் பாய்.